ஓகே. ஸோ சபையின் அழைப்பு ம். சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆக்ட்ஸ் 11:26. ம்ஹ்ம். ஸோ அது படிங்க தமிழ்ல. ஒரே நிமிஷம். ம். இது சபையின் அழைப்பு பகுதி 1 நம்ம பார்க்குறோம். ம். ஓகே. 7th கிளாஸ். அப்போஸ்தலர் என்ன பார்க்கணும்? 11:26. 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஓகே. ஸோ ம்ஹ்ம். இங்க என்ன படிக்கிறோம்னா வந்து, கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு யார ம்ஹ்ம். சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தியோக்கியா மக்கள சொன்னாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ம்ஹ்ம். ஆல் அந்தியோக்கியா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ம். ஆ பவுல் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னின்னு சொல்லி நம்ம மேப் மாரி போட்டுறலாம். ஆ ஓகே. இந்த மேப் வச்சுக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ஆன்டியோக் இருக்கு பார்த்தீங்களா? ம். இதான் வந்து ஆன்டியோக்கியா. செலூசியால இருக்க ஆன்டியோக்கியா. இது வந்து ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, எருசலேம் கீழ இருக்கு. ம். எருசலேமுக்கு அப்படியே மேல. ம். ஓகே. ம். சைப்ரு தீவு, சைப்ரஸ். ஓகே. இது ம்ஹ்ம். வந்து டர்க்கி. இப்ப இருக்க டர்க்கி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ம்ஹ்ம். இங்க டர்பை, இக்கோனியம், ம்ஹ்ம். லேத்ரா. ம். ஸோ இங்கேயும் ஒரு ம். ஆன்டியோக்கியா இருக்கு. ஆனா இது வந்து ம். பிசிடியன். பிசிடியன் அந்தியோக்கியா சொல்லியிருக்கு. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். ஸோ இங்க பவுலும், பர்னபாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1 வருஷம் இங்க தங்கி பண்ற மாதிரி இந்த அந்தியோக்கியா சொல்றாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ஓகே. இந்த ம். அந்தியோக்கியா பட்டணம் பார்க்கிறோம். இங்க ம்ஹ்ம். இருக்க கிறிஸ்தவர்கள வந்து என்ன ம். சொன்னாங்க? இங்க இருக்கிற விசுவாசிகள என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் பிலீவர்ஸ் ம். என்ன சொன்னாங்கன்னா, ம்ஹ்ம். கிறிஸ்டியன்ஸ் சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட். ம்ஹ்ம். யாரெல்லாம் வந்து கிறிஸ்ட ஃபாலோ பண்றாங்களோ, அவங்கள வந்து ம். எல்லாம் கிறிஸ்ட விசுவாசிக்கிறாங்களோ, பிலீவ் பண்றாங்களோ, அவங்கள வந்து ம்ஹ்ம். ஞானஸ்நானம் எடுத்து ம்ஹ்ம். ஆ எடுத்தவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள்னு சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் இங்க தான் அழைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். சரி. இதே நேரத்துல இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். சர்ச் ஓகே ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். இப்போ சர்ச்னா என்னது? நம்ம பார்த்தோம்னா, சர்ச் சொல்றது வந்து அது கிரேக்க வார்த்தையாகி எக்லீசியால இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ம். எக்லீசியா. ம். EKKLESIA ம். எக்லீசியா சொல்லி ம். பார்க்குறோம். அப்படின்னா அன் அசெம்பிளி ஒரு அசெம்பிளி இல்லன்னா ம். ஒரு காங்கிரிகேஷன். ஓகே. ஒரு கூட்டம். என்னதுன்னா, த ஹோல் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ். ஒரு கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் வந்து கேதர் பண்ற ம்ஹ்ம். ஒரு இடத்த தான் என்ன சொல்றாங்க? ம்ஹ்ம். எக்லீசியா இல்லன்னா சர்ச்ன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். அசெம்பிளி. ஓகே. ம். ஸோ அதுக்கு கிரேக்கத்துல வந்து எக்லீசியா, அதே வந்து இங்கிலீஷ்ல வந்து ம். சர்ச்ன்னு சொல்றோம் நம்ப. ஓகேவா? ம். ம். அப்பன்னா கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் வந்து கூடுற இடம் தான் சர்ச் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். அது ஏற்கனவே நம்மளுக்கு காமனாவே தெரியும் நம்மளுக்கு. ஆனா ம்ஹ்ம். ஆந்தியோக்கியால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் சொல்லி சொல்றாங்க. ஓகே. ம்ஹ்ம். ம். அப்படி இருக்கும்போது, ம்ஹ்ம். முதல்ல வந்து கிறிஸ்தவர்களா மாறுனவங்க யார் ம். சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு என்ன கிரைட்டீரியா கிறிஸ்தவர்களா மாறணும்னா, அவங்க என்ன ம். தெரிஞ்சிருக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அது நம்ம ஆக்ட்ஸ் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்ட்ஸ் 2 கிறிஸ்டியன்ஸா ம்ஹ்ம். மாறுறாங்கன்னா, அவங்க என்ன விசுவாசிக்கணும்? அவங்களுடைய விசுவாசம் என்னது? ம்ஹ்ம். ம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். படிங்க. ஆக்ட்ஸ் 2. 31, 32. ம். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், ம். அவருடைய மாம்சம் அழிவைக் காண்பதில்லை என்றும் முன்னறிந்து, ம். அவர் உயிர்த்தெழுதலைக் குறித்து இப்படிச் சொன்னார். இந்த ஓகே. இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆ இயேசு இயேசுவை தேவன் எழுப்பினார். ஓகே. ம்ஹ்ம். ஜீசஸ் டு லைஃப். அவர்தான் யாரு? ம். மெசியா. ம். அவர்தான் வந்து மரித்தார். 3ஆம் நாள் ம்ஹ்ம். உயிர்த்தெழுந்தார். ஓகே. அவருடைய ம். சரீரத்த வந்து ம். டிகே. ஓகே. ஆ டிகேன்னா என்னது? அது வந்து 4 ம்ஹ்ம். நாள் கழிச்சு கெட்டு போயிடும்ல. அழிஞ்சு போகாம. அழிஞ்சு ம். போகும். ஓகே. ம். ஆகாதபடிக்கு ம்ஹ்ம். அது வந்து பாதுகாக்கப்பட்டது. 3ஆம் நாள்ல ம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி, நாங்க ம். சாட்சிகள். அது ம். தேவன் வந்து உயிர்த்தெழுப்பினார் சொல்லி ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
6வது வசனம் படிங்க. அங்க இருக்க மக்கள் கிட்ட சொல்றது. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றான். என்ன சொல்றாங்க? நிச்சயமாய், கண்டிப்பாக நீங்க அறிய கடவர்கள். யாருன்னா, இயேசுவ 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பின தேவன். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து தான் யாரு? உங்களுடைய ஆண்டவரும் மெஸ்ஸியாவுமா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் யார்? அவங்க அவர்தான் வந்து ஆண்டவர் அண்ட் மெஸ்ஸியா. ஓகே, ஆண்டவர் சொல்லும்போது லார்ட் சொல்லி பார்க்கிறோம். இது எந்த வசனத்தை கோட் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது யாவே தேவன் என் ஆண்டவரை நோக்கி நம்ம அந்த வசனத்திலே நம்ம பாக்குறோம். ஏன்னா இது நிறைய தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வசனம். பார்த்தேன் ஒரு 9 தடவை என்ன டைரக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டைரக்டா 14 தடவை 30 தடவை கிட்ட வந்து இன்டைரக்டா வந்து இதுல இன்டைரக்டா. ஓகே, 14 தடவை டைரக்டா. பார்க்கும்போது இங்க லார்டு கர்த்தர் யாவே என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது இங்க வர அந்த எல்ஓஆர்டி வர்றது வந்து யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இது சின்ன லார்டு. இது வந்து ஆடோன் சொல்லி பாக்குறோம். இதுனா அர்த்தம் என்னது? மாஸ்டர் இல்லைன்னா ஓனர் சொல்லி பாக்குறோம். ஓகே, லார்டு சொல்லி பாக்குறோம். சோ அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய ஆண்டவர் இவர் தான். ஓகே, இவர் தான் வந்து யார்? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்றத நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? உணர்ந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் நோ. அதெல்லாம் போட்டிருக்கு. அஷ்யூர்ட் ஆஃப் திஸ் சொல்லி பாக்குறோம். அங்க தமிழ் எப்படி போட்டிருக்கு? நீங்க கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாருல. நிச்சயமாய் அறிய கடவர்கள். நிச்சயமாய் அறிய கடவர்கள். இஸ்ரவேல் ஆகிய நீங்களே நிச்சயமாய் அறிய கடவர்கள் சொல்லி பாக்குறோம். ஏன் இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது அவங்களுக்கு தான் வந்து சுவிசேஷம் வந்து போச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதுக்கு முதல் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு சாட்சி எங்க இருப்பீங்க சொல்லி சொல்றாரு? எருசலேம்ல 8ஆம் வசனம். ஓகே, 8ஆம் வசனத்துல பரிசுத்தவி, அதுக்கப்புறம் யூதேயா, சமாரியா, அப்புறம் உலகமெங்கும். ஓகே, அவ பாத்தீங்கன்னா பரிசுத்தவி நீங்க பெற்றுக்கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் நீங்க சாட்சியா இருக்கிறது எருசலேம்ல, பின்பு யூதேயா, சமாரியா அண்ட் உலகமெங்கும். ஆல் ஆஃப் யூதேயா, எல்லா யூதேயாவும் சமாரியாவும் அப்புறம் உலகமெங்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சுவிசேஷம் வந்து இந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து போகுது. அப்ப அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா யாரு? யூதர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்களுக்கு சுவிசேஷம் வந்து ஃபர்ஸ்ட் வெளியரங்கமா போகுது. ஓகே, நவ் தேர் வேர் ஸ்டேயிங் இன் ஜெருசலேம் காட் ஃபியரிங் ஜூஸ் ஃப்ரம் எவ்ரி நேஷன் அண்டர் ஹெவன். யூதர்களுக்கு வந்து போகுது. அந்த யூதர்கள் மத்தியில இவர் வந்து பேசுறாரு. அப்போ இஸ்ரேல் மக்களாகிய நீங்க கண்டிப்பா அறிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, நீங்க சங்கீதம் 110:1 படிக்கிறீங்க பாத்தீங்களா? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என் வலது பரிசத்தில் உட்காரும் சொல்லி சொல்றாருல. அவர் வேற யாரும் இல்லப்பா, இயேசு கிறிஸ்து தான் அவரு. அவர் தான் வந்து 3ஆம் நாள் தேவன் வந்து உயிரோடு எழுப்பினாரு. அவர் தான் நீங்க தேடிட்டு இருக்கிற மெஸ்ஸியா. அவர் தான் இப்ப ஆண்டவரா இருக்காரு சொல்லி நீங்க அறியணும் சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களுக்கு அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புறஜாதி மக்கள், ரோமர்கள்லாம் யார் சொல்லி பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள். அவங்களுக்கு என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஓகே, அப்ப நம்ம பார்த்த 2 விஷயம் வந்துருச்சா? மொத்தம் இவங்க 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னது தேவன் வந்து அவர் உயிரோட எழுப்பினார் சொல்றது விசுவாசிக்கிறது. ரெண்டாவது வந்து அவர் தான் கர்த்தர். மூணாவது வந்து மெஸ்ஸியா. ஓகே, மெஸ்ஸியா ஏன் ஸ்பெசிபிக்கா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? மெஸ்ஸியா வருவார் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வர வேண்டிய மெஸ்ஸியா நீதானா, வர வேண்டிய மெஸ்ஸியா நீதானா சொல்லி கேக்குறாங்கல்ல. இஸ்ரேல் மக்களுக்கு ஸ்பெசிபிக்கா மெஸ்ஸியா வர வேண்டியது இருக்கு. ஆனா புறஜாதி மக்களுக்கு மெஸ்ஸியா வரணும்னு சொல்ற எதிர்பார்ப்பே கிடையாது. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஓகே, பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னதுன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இவர் தான் ஆண்டவர். ஓகே, தி லார்ட் காட் வந்து ரைஸ் பண்ணுது. அவரை 3ஆம் நாள் தேவன் வந்து என்ன பண்றாரு? உயிரோட எழுப்பினார். ஓகே, காட் ரைஸ்ட் ஹிம் ஃப்ரம் டெட்.
ம்ஹ்ம். ஓகே. இதுக்கு அப்படி நீங்க இருதயத்துல விசுவாசிக்கும் போது உங்களுக்கு வந்து ரட்சிப்பு வரும்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். வாயினால் ஜீசஸ் இஸ் த லார்ட் சொல்லி நீங்க வாயினால் அறிக்கையிடணும். ம்ஹ்ம். இருதயத்துல நீங்க விசுவாசிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ம். சோ ம். இந்த 2 கிரைட்டீரியா ம். இஸ்ரேல் மக்களும் நம்ம பார்த்தோம். அதே ம்ஹ்ம். நேரத்துல புறஜாதி மக்களாகிய ஆ கிரேக்கர்கள், ஓகே. மத்த ரீஜியன்ல இருக்கிற மக்கள், அநேக மக்கள், ஓகே. ம். அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லியும், அப்புறம் ம்ஹ்ம். தேவன் அவர் உயிரோட எழுப்பினார் ம்ஹ்ம். சொல்றதையும் விசுவாசிச்சாலே அவங்க ரட்சிக்கப்படுவாங்க சொல்றதுக்கான ம்ஹ்ம். இதாவது அப்ப அவங்க தான் கிறிஸ்டியர் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஞானஸ்நானம் ம். பெற்று கிறிஸ்தவர்கள் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். சோ அப்ப கிறிஸ்டியன்ஸ் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரைட்டீரியா. ஓகே. ம். யூதர்களுக்கு என்ன பிலீஃப் இருக்கு? ம். கிரேக்கர்களுக்கு என்ன பிலீஃப் இருக்குன்னா, காமனான பிலீஃப் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவரு. ம். அவர தேவன் 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினார் சொல்றது ம். விசுவாசிக்கிறது சொல்லி ம். பார்க்கிறோம். ஓகேவா? ம். இப்போ என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே இத வந்து இன்னும் சில வசனங்கள் மூலமா பார்த்தோம்னா, நம்ப பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அத. ம்ஹ்ம். ஓகே. நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்துட்டோம் இதெல்லாம். என்னதுன்னா, தேவன் என்ன பண்றாரு? அவர எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்துறார். ஓகே. ம். இயேசு கிறிஸ்து ம். தேவனுக்கு கீழ்ப்பட்டு பூமிக்கு வந்து மனுக்குலத்த வந்து ஆ தன் மரண பரியந்தம் கீழ்ப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால, ம்ஹ்ம். தாழ்த்தி மனுக்குலத்த காப்பாத்துனதுனால, தேவன் என்ன பண்றார்? அவர எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்துறார். தேர்ஃபோர் காட் எக்ஸால்டட் சொல்லி ம். பார்க்கிறோம். ம். சொல்லிட்டு இங்க 11ஆம் வசனம் தான் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ம்ஹ்ம். டங் அக்னாலெட்ஜ் எல்லா ம்ஹ்ம். நாவுகளும் ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவர் ம்ஹ்ம். என்று அறிக்கையிடுவதாக ம். சொல்லி ம். பார்க்கிறோம். ம். தமிழ்ல ம். பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லி போட்டிருக்கோம். ம். ம். கர்த்தர் என்று. சோ ஆனா அதுக்கு ஆக்சுவலா வந்து நீங்க இதோட கிரேக்க இதுல போய் பார்த்தோம்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குறியோஸ். ஓகே. ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பியன்ஸ் 2:11 ம்ஹ்ம். ஜீசஸ் இஸ் லார்ட். குறியோஸ் சொல்ற வார்த்தை. லார்டு, மாஸ்டர். நம்ம அங்க பார்த்தது வந்து என்னது? ம்ஹ்ம். அடோன் சொல்றது எபிரேய மொழியில, ஹீப்ரூஸ்ல. ஓகே. புதிய ம்ஹ்ம். ஏற்பாடுல நம்ம என்ன பார்க்கிறோம்? குறியோஸ் சொல்றது. அதுக்கு என்னது? ம். மாஸ்டரு, ம்ஹ்ம். ம். லார்டு, ம். சார் ம். இல்லன்னா ம்ஹ்ம். ஓனர் சொல்ற ம். அர்த்தம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ம். எக்ஸாக்ட் தண்ணிக்கு பானி சொல்ற மாரி, அங்க ம். வந்து அடோன், இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறியோஸ் புரியுது. சொல்ற ம். வார்த்தை. லார்ட் ம். சொல்றதுக்கு. ஓகேவா? ம். சோ கர்த்தர் ம்ஹ்ம். என்று நாவுகள் அறிக்கையிடுவதாக அக்னாலெட்ஜ் ம்ஹ்ம். சொல்லி ம். சொல்றதுனால தான், இங்கேயே நம்ம என்ன ம்ஹ்ம். பண்றோம்? கர்த்தர், ம்ஹ்ம். ஜீசஸ் இஸ் லார்ட் சொல்லி வாயினால ம்ஹ்ம். அறிக்கையிடுற சொல்லி சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அதே மாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் நோ தட் இவர் தான் வந்து என்னது? லார்ட் அண்ட் த மெஸ்ஸியா சொல்றத ம்ஹ்ம். எல்லாரும் ம்ஹ்ம். தெரிஞ்சுக்கணும் சொல்லி, இஸ்ரேல் மக்களே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க. இவர் தான் இயேசு கிறிஸ்து தான், இயேசு தான் அது சொல்லி ம்ஹ்ம். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ம். இதுதான் வந்து நம்போ நெறைய வாட்டி ப்ரூவ் பண்றாங்க. கொரிந்தியன்ஸ்லயும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு. ஓகே. 6ஆம் வசனம். ஒன் காட். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே ம், சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு. ம். அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஒரே கர்த்தர். ஓகே. ம்ஹ்ம். இது தேவன் சொல்லும்போது, நம்ம ம்ஹ்ம். பிதாவாகிய தேவன், யாவே தேவனு. ம். கர்த்தர் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. ம். அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லி சொல்றோம். ஓகே. ம்ஹ்ம். ம். சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து ம்ஹ்ம். ஆ ம். நம்ம கரெக்ட்டான சத்தியத்துல ஸ்டார்ட்டிங் உள்ள என்டர் ஆகுறோம் சொல்லி அர்த்தம். சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? ம். ம். சோ இவங்க வேற, அவங்க வேற. 2 பேரும் ஒரே ஆள் ம். சொல்றதும், இல்ல ஒருத்தர் ம். விசுவாசிக்காம ஒருத்தர் விசுவாசிக்கிறதும், அப்படி இருந்தா ம்ஹ்ம். அவங்களால வந்து நித்திய ஜீவன வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ம்ஹ்ம். அவங்க சபையின் அழைப்புல வர முடியாது சொல்லி பார்க்கிறோம். இல்ல ம். கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா. ஓகே. சரி. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, சபைக்கு வந்து தலையாக தலையாக ம். யார் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வைக்கிறாங்களாம். ஓகே. இப்ப ம். சபை சொல்றது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் இந்த கிறிஸ்டியன் இந்த பிலீஃப்ல இருக்காங்களோ, ம். ஓகே. ம். அ தேவன் யாரு? கிறிஸ்து யார்? தெரிஞ்சு, கிறிஸ்து தான் வந்து ஆண்டவர். ஓகே. அவர ம். 3ஆம் நாள் தேவன் தான் உயிர்த்தெழுப்பினார். சொல்ற விசுவாசத்தோட அவர் தான் மெஸ்ஸியா சொல்லி ம்ஹ்ம். ம்ஹ்ம். விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க ம். தான் கிறிஸ்தவர்கள. அந்த கிறிஸ்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் இருக்கு சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் ம். கிறிஸ்டியன்ஸ். ஓகே. ம். சர்ச். அங்க எங்க ம். கூட்டுறாங்கன்னா, எக்லீசியா இல்ல சர்ச் சொல்லி ம். பார்க்குறோம். ம். ம். அந்த கூட்டத்தின் மக்கள வந்து அவங்களுக்கு தலைவர் யாரா இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவா இருக்காரு. அது கூட வசனம் படிக்கலாம். ம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21.
விஷயம் 1:20-25 ம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து ஒரு நிமிஷம். அது பாத்தீங்கன்னா, நம்ம திரும்பி பாக்குற மாரி சங்கீதம் 110:1 சொல்ற மாரி. ம், ம், சிட் அட் மை ரைட் ஹேண்ட். ஓகே. ம், எனது வலது பரிசத்தில் உட்காரும்னு சொல்றாரு. ஓகே. ம், ம், உமது சத்துருக்களை பாதபடியாக்கி ம், போட வரைக்கும் என் வலது ம், பரிசத்தில் உட்கார சொல்றாரு. ம், ம், அதே மாரி பாத்தீங்கன்னா, இங்க உன்னதத்துல எல்லா நாமத்துக்கும் மேலாக என்ன ம், பண்றாரு? ம், எல்லா வேற- துரத்தினத்துக்கும், பவருக்கும், டாமினன்ஸ் எல்லாத்துக்கும் மேல வந்து கிறிஸ்துவ வந்து அவருடைய ம், வலது பக்கத்திலே போய் உட்கார ம், வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகே. ம், ஹெவன்லி ம், ரிலியம்ஸ்ல. ம், ஓகே. சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது ம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளும். ஓகே. சோ இங்க என்ன சொல்றாங்க அடுத்த வசனத்துல 22ல 22ல உங்களுக்கு பாதப்படியாக கீழ்ப்படுத்தி அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. கரெக்ட். ம். அப்புறம் 23ல எல்லாவற்றிற் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய ம், நிறைவாகிய சரீரமான சபைக்கு, அதாவது ம், தேவனுடைய சபைக்கு அப்படின்றாங்களா? ம். ம். தேவனுடைய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலான ம்ஹ்ம். தலையாக தந்துரலார். இப்போ வந்து ம். சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, தேவன் வந்து ம்ஹ்ம். என்ன பண்றாராம்? ம்ஹ்ம். அவர் ஏற்படுத்தின ஒரு ஆட்கள் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். தேவன் வந்து அழைத்த ஒரு ஆட்கள் சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. அவங்களுக்கு சபைக்கு என்ன பண்றாராம்? தலையா வந்து யார வைக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ம். அப் ஆ எல்லாத்தையும் வந்து கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராங்க. ம்ஹ்ம். ஓகே. டு பி ஹிம் அப்பாயிண்டட் டு ம்ஹ்ம். ஹிம் ம்ஹ்ம். அப்பாயிண்டட் ஹிம் டு பி த ஹெட் ஓவர் எவ்ரிதிங் ம்ஹ்ம். ஃபார் த சர்ச். காட் பிளேஸ்ட் ஆல் திங்ஸ் அண்டர் ஹிஸ் ஃபீட். எல்லாத்தையுமே ம்ஹ்ம். வந்து இயேசு கிறிஸ்து கீழ வைக்கிறாங்க. ம்ஹ்ம். அண்ட் ம்ஹ்ம். அப்பாயிண்டட் ஹிம் டு பி ம். ஹெட் ம்ஹ்ம். ஓவர் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் வந்து அவர் தலையா ம்ஹ்ம். இருக்கும்படிக்கு ம்ஹ்ம். எதுக்காக? ஃபார் த சர்ச். ம். சபைக்காக ம். சொல்லி போட்டிருக்கு. ம்ஹ்ம். ஓகே. ம். அப்ப பாத்தீங்கன்னா, சபை ஏதோ வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு வேலை ம். இருக்கு இவங்களுக்கு. சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ஓகே. ம். விச் இஸ் இஸ் பாடி. அது எது சபைன்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரம் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்ப சரி அந்த சர்ச்ச வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சரீரம். ம். இப்ப சரீரம் மட்டும் தனியா வந்து இருக்கும், தலை தனியா இருக்க முடியுமா? முடியாது. 2 சேர்ந்து தான் இருக்கணும். ஓகேவா? ம்ஹ்ம். அப்ப பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து என்ன வராங்களாம்? the fullness of him ம்ஹ்ம். who fulfills everything in every way. ம்ஹ்ம். அப்போ சபை வந்து சிக்னிஃபிகன்ஸ் அதோட அதோட முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தலையா இருக்காராம். ம்ஹ்ம். சபை சரீரமா இருக்கான். ம். அப்ப வந்து 2மே சேர்ந்து தான் என்ன பண்றாங்களாம்? ஒரு முழு ம். ஃபுல்னஸ் வராங்களாம். ம். ஃபுல்னஸ் ம்ஹ்ம். ம். ஆஃப் எவரிதிங். ஓகே. ம்ஹ்ம். தேவன் வந்து என்ன பண்றாராம்? எல்லாத்தையுமே என்ன ம்ஹ்ம். பண்றாராம்? இந்த 2 பேருக்குள்ள வந்து வைக்கணும்னு சொல்லி முழுமையாக செய்றாங்க. ம்ஹ்ம். முழுமையடை செய்யணும்னு சொல்லி பார்க்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம். அதான் இங்க வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்ல வந்து சொல்றதா ம்ஹ்ம். இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. ஃபார் த ம்ஹ்ம். சர்ச். சர்ச்சுக்கு ம்ஹ்ம். வந்து சர்ச் வேற எதுவும் இல்ல. அது வந்து இயேசு கிறிஸ்துவோட சரீரமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். ம். சோ இததான் நம்ம வந்து இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே. ம்ஹ்ம். அப்ப சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். நாட் ஜஸ்ட் விசுவாசிகள் மட்டும் கிடையாது. சபை ம்ஹ்ம். அழைப்பே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியத்துவமான அழைப்பு. அது ம்ஹ்ம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு முழுமையான ஒரு 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 தேவனுடைய ஒரு புது ம்ஹ்ம். சிருஷ்டி. ம்ஹ்ம். அது மூலமா என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து எல்லாத்தையுமே வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளயும் ம்ஹ்ம். சபைக்குள்ளேயும் என்ன பண்ண போறாராம்? எல்லாத்தையும் கொண்டு வர ம்ஹ்ம். போறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். 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 இந்த எல்லா காரியத்தையும் என்ன பண்றாருன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து கொண்டு வர போறாருன்னு ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அதுக்கான தலை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். 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 சோ அப்படி பார்க்கும்போது, அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு? அப்படி கொண்டு வரணும்னா, அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? ம். தேவன் சொல்றத நம்ம ம்ஹ்ம். பார்க்க போறோம். ஓகேவா? ம்ஹ்ம். இப்ப ம். அதே போல நீங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 1:18. 18. ம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர். ஓகே. எல்லாவற்றிலும் அவர் முதன்மையாகும்படிக்கு, ம்ஹ்ம். அவர் வந்து
எல்லாத்துலயும் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா ஆதியா வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ம்ஹ்ம். பார்ன் ம். அமங் தி டெட், மரித்தோர்ந்து ம். உயிர்த்தெழுதலே முதல் பேரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ம். இங்கே ம். நம்ம படிக்கிறது என்னன்னா, அவர் சபைக்கு வந்து என்ன இருக்காராம்? தலையா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே, தி ஹெட் ஆஃப் தி பாடி, தி சர்ச். ம். அப்படி பார்க்கும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல யார் ம். ஃபர்ஸ்ட்? இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். பின்பு அவருடையவர்கள், ம். ஓகே, அவருடையவர்கள் சொல்லும்போது ம்ஹ்ம். சபை. அது எங்க ம்ஹ்ம். படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6. ஆ இல்ல, இல்ல. ம்ஹ்ம். 1 கொரிந்தியர் தானே? 1 கொரிந்தியர் ம்ஹ்ம். 15:23. ம்ஹ்ம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆ ஓகே. உயிர்த்தெழுதல்ல வந்து முதல் பலனானவர் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து. அதுதான் நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் கொலோசியர்ல. ஓகே. ஹி இஸ் த ம்ஹ்ம். பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் அமங் தி டெட். ம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல. ஓகே. ம். ம். இங்கேயே எத பத்தி பேசிட்டு இருக்காங்க? ம்ஹ்ம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல. ஓகே. ம்ஹ்ம். அவன் வந்து தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். பட் ம்ஹ்ம். ஈச் இன் ஹிஸ் டர்ன் கிரைஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ம். இயேசு முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு ம். அவருடையவர்கள் அவர் வருகையில என்ன பண்ணுவாங்களாம்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்ப்பிக்க. ஓகே. தோஸ் ஹூ பிலாங்ஸ் டு ம்ஹ்ம். ஹிம். ம்ஹ்ம். பார்க்கிறோம். அப்ப வந்து இதுக்கப்புறம் யார் வரா? தலையாகிய கிறிஸ்து போயிட்ட பிறகு சபை வந்து ம்ஹ்ம். டக்குன்னு உயிர் தள்ளுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அவரோட வருகையில 2ஆம் வருகையில சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ஓகே. சோ அப்ப பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து சபையும் கிறிஸ்துவும் வந்து சார்ந்ததா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறது என்னதுன்னா கிறிஸ்து வந்து ம்ஹ்ம். சபைக்கு தலையா இருக்காரு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ம். ம். அப்படி இருக்கும்போது இந்த சபை யாரு? ஓகே. ம். அப்படி இருக்கும்போது இந்த சபை வந்து எதுக்காக சபை சொல்ற ஒரு கூட்டத்தை வந்து தேவன் வந்து தேர்ந்தெடுக்கணும்? ம். என்ன ரீசன்? யார் இவங்க? ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். நம்ம இங்க பாக்குறது என்னன்னா சும்மா நம்ம சபைக்கு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போற சபை மாதிரி சபையா ம். இது. ம்ஹ்ம். எல்லாம் வந்து தேவன் கிட்ட வந்து வெறும் பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கான சபையா இது. ம். இல்லைன்னா வந்து வெறும் ஆஹ் ம்ஹ்ம். எனக்கு வியாதியை சுகப்படுத்துறதுக்கு இல்லைன்னா வந்து ம்ஹ்ம். நோய் இது எனக்கு கஷ்டங்களை வந்து போக்குறதுக்கான சபையா இது. ம்ஹ்ம். எல்லாம் உண்மையிலே சபைனா என்னது ம். ம். சொல்றதுதான் இப்ப வந்து பார்க்க போறோம். இது ஒரே இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஓகே. ம். ம்ஹ்ம். சோ அவ பார்க்கும்போது சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். இப்ப அது எந்த கேள்வியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். எங்கேயுமே வந்து நம்ம வந்து தேவனை தேடி நம்ம போகவே இல்லை. எல்லா ம். இடத்துலயுமே வந்து தேவன் தான் எனக்கு நம்மள கேட்டு. ம். தேடி வராரு சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? ம். எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி நம்ம வைக்கிறோம்னா வந்து அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் போல ம்ஹ்ம். அந்த ஓனர் இருந்தாங்கன்னா ம்ஹ்ம். அந்த ஓனர் தான் வந்து என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு கம்பெனிக்கு ஏற்ற ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். தேடி தேடி. ம். சோ அப்போ அந்த ஆட்கள் மூலமா தான் அவங்க அவங்க கம்பெனிக்கு வந்து வேல்யூ இருக்கும். கரெக்டா? ம்ஹ்ம். ம். ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு குவாலிஃபிகேஷன் நல்ல டிகிரி இருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய ம்ஹ்ம். பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸ்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. தேவன் என்ன ம்ஹ்ம். பண்றாரு? ரேண்டமா நீ நல்லா ம்ஹ்ம். இருக்கிறதுனால உன்னை சூஸ் பண்ணல. நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுனால தான் உன்னை சூஸ் பண்ண சொல்லி ம். எஸ் ம். ம். தேவன் ம். சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். இஸ்ரேல் மக்கள ம். என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ டிட் நாட் சூஸ் யூ பட் உபாகமம் 7:7 உபாகம். டியூட்ரானமி 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களைத் தெரிந்து கொள்ளவில்லை. ம். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்சமா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். இதே கான்டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்க வசனம் படிங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஓகே. பூச்சக்கரத்துல இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் ம்ஹ்ம். உன்னை வந்து தேவன் என்ன பண்ணாராம்? ம்ஹ்ம். தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அது ம். எந்த கிரைட்டீரியால வச்சு தெரிந்து கொள்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா,
அது எந்தவித இது இல்ல. எலிஜிபிலிட்டி கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ம், ஓகே. ம். நீங்க கொஞ்சமா இருந்ததுனால தான். ஓகே. ம், ம், நத்திங் ம். இங்க ஒண்ணுமே ம், இல்லாதனால தான் வந்து ம், ம். சூஸ் பண்ணார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆபிரகாம சூஸ் பண்றதா இருக்கட்டும், தேடி வந்து ம்ஹ்ம். அதே மாரி ம். எல்லாரையுமே இப்ப எக்ஸாம்பிள் இந்த உலகத்தையே படைச்சுட்டு ஆதாம் ம். குடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ம். ம். ஓகே. ம். எதுக்காக ஆதாம் குடுக்கணும்? ஓகே. ம். ஏன் அவரே வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது? ம். பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பூமிய வந்து ஆண்டு கொள்றதுக்காக வந்து ஆதாம படைச்சு, இது ம்ஹ்ம். அவருக்கு ஆதாம வந்து கனத்தினாலும், மகிமையினாலும் முடிசூட்டினார் சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். அப்படின்னா என்னது? ஒரு ம்ஹ்ம். ராஜா மாரி வந்து ஆதாம வந்து ம்ஹ்ம். வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். 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 வித் குளோரி அண்ட் ஹானர் அண்ட் குளோரி சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. அது அது வேணா படிக்கணும்னா வசனம் படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் ம். 6லிருந்து 6, 7, 8. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷனுடைய குமாரரை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ம். சகலத்தையும் சகலையும் போதும், போதும். சகலத்தையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று ம், சொல்லப்பட்டிருக்கு. ம்ஹ்ம், ஓகே. ம், சோ அத பத்தி நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து ம், ம்ஹ்ம், அது எல்லாத்தையும் காப்பாத்தி குடுக்குறாரு. எல்லாம் ம், போயிடுச்சு. ஆனா திருப்பி வந்து ம்ஹ்ம், காப்பாத்தி குடுக்குறாரு சொல்றத அங்க ம்ஹ்ம், சொல்லுவாங்க. ம்ஹ்ம், அப்ப ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா, கனத்தினாலும், மகிமையினாலும் முடிசூட்டின்னு தான் சொல்லிருக்கு. கிரவுண்ட் வித் ம்ஹ்ம், குளோரி அண்ட் ஹானர்னா ஒரு ராஜா போல இருந்தாரு சொல்லி பார்க்கிறோம். ம், எல்லாமே ம்ஹ்ம், வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு பாத கீழ இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, ம்ஹ்ம், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுங்கள்ன்னு சொல்லிட்டு, ஆ ம்ஹ்ம், எங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் ம்ஹ்ம், வசனத்துல பார்க்குற அந்த வசனத்தின்படி நடக்குதுன்னு சொல்லி ம்ஹ்ம், பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம், சரி. அப்படி இருக்கும்போது, தேவன் தான் என்ன பண்றாரு, அவருடைய பர்ப்பஸின்படி, ஓகே. அவருடைய ம்ஹ்ம், திட்டத்தின்படி இதெல்லாம் செயல்படுத்துறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம், அவருடைய திட்டம் இருக்கு. ஒரு ம், தேவன் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த ம், திட்டத்தின்படி தான் என்ன பண்றாரு, மனுக்குலத்த ம், காப்பாத்துனாரு. காப்பாத்தி இயேசு கிறிஸ்துவ அனுப்புறாரு. அனுப்பி அவர் மூலமா எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றது என்னன்னா, பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம் சொல்லி சொல்லும்போது, நான் ம்ஹ்ம், பிதாவின் சித்தம் தான் செய்ய வந்தேன்னு சொல்லும்போது, அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்றது தான் நம்மளோட முக்கியமான புரிதலா புரிதலா இருக்கணும். ஓகே ம், சபைக்கு. ம், அப்போ சபைய வச்சு தேவனோட திட்டம் ஏதோ நடக்க போகுது சொல்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? ம்ஹ்ம், ம். ஏன்னா, நம்ப ஒரு வசனத்துல படிக்கும்போது கூட, இத முக்கியமான வசனம் மட்டும் படிச்சிடலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நம்ம நேத்தி கூட படிச்சோம் அந்த வசனம். ம்ஹ்ம். அதுல ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம் அதுல. எதுனா 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஓகே. அப்ப சபைக்கு ம்ஹ்ம், யார் வர முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையில இல்லன்னா வந்து அந்த ம் உண்மையா அதுல முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம், பிதாவின் சித்தம் செய்றவங்க மட்டும் தான் முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ம், அப்போ சபையாக தேவன் வந்து தெரிந்து கொள்றாராம். ஓகே. ம்ஹ்ம், தேவன் அழைக்கிறாராம். அப்ப அழைக்கிறவங்களுக்கு வந்து அது யாரோட சித்தம்? படி அவர் ம்ஹ்ம், அழைக்கிறார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. ஒரு பிளான் வச்சிருக்காரு. ம், ஒரு கம்பெனி ஓனர் வந்து ஒரு பிளான் வச்சிருக்க மாரி, அவர் ம்ஹ்ம், ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானின் படி என்ன பண்றாருன்னா, அவர வந்து ம்ஹ்ம், அழைக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், அழைச்சு, அந்த திட்டத்துக்கு ஏத்த மாரி நம்ம வந்து செயல்படும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ம், ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆக முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம், தவிர மிச்ச எல்லாருமே வந்து என்டர் ஆக முடியாது. அந்த ம், திட்டம் ம், தெரியாதவங்க வந்து என்டர் ஆக முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம், அப்ப அந்த சபையின் அழைப்பு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு அ அழைப்பு. அது ம், நம்ப வந்து தேவன நோக்கி தேடி தேவன வொர்ஷிப் பண்றதுனால, தேவன வந்து துதிச்சு பாடி இது பண்றதுனால, நம்ம வந்து பரலோகம் போயிடுவோம்னு சொல்லி கிடையாது. ஓகே. ம்ஹ்ம், கண்டிப்பா நம்ம வந்து தேவன் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். அதே ம்ஹ்ம், நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்போ அவரோட திட்டம் என்னது? என்னைய ம், அந்த சபையின் அழைப்பின் திட்டம் என்னது? அந்த ம்ஹ்ம், திட்டத்துக்கு ஏற்ற நம்மளுடைய வேலை, அவர் ம், சித்தத்துக்கு ஏற்ற நம்ம வேலை இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? என்டர் ஆக ம், முடியும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே இங்க சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம், ம், அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருன்னா, என் சித்தம் செய்ய வரல, பிதாவின் ம், சித்தத்த நான் செய்ய வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ம்ஹ்ம், ம், ஓகே. அது எங்க படிக்கலாம்னா, ஐ ஹேவ் நாட் கம் டூ டூ மை ஓன் வில் சொல்லிட்டு ம்ஹ்ம், யோவான் 6:38 சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆ என்னுடைய அனுப்பினவர்கள் சித்தத்த. அப்ப ம்ஹ்ம், சித்தம் செய்றாங்கன்னா என்னது?
ஒரு பெரிய பிளான் இருக்கு. அந்த பிளான் படி செய்ய வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அந்த பிளான் தான் என்னது? மனுக்குலத்த வந்து மரணத்திலிருந்து ம்ஹ்ம். காப்பாத்துறதுக்கான பிளான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ம்ஹ்ம். அதே போல இப்போ இங்க இயேசு கிறிஸ்து 7ஆம் அதிகாரம் 21ல சொல்லும்போது என்னது? பிதாவின் ம்ஹ்ம். சித்தத்த செய்றவனே பரலோக ம். ராஜ்யத்துல என்டர் ஆவான்னு சொல்லி சொல்லும்போது, ம்ஹ்ம். பிதாவின் சித்தம் சபைக்கு சொல்றது என்னது? ம்ஹ்ம். சொல்லி ம். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்படி பார்க்கும்போது, ஆ இந்த சபையில என்டர் ஆவறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அது தேவனால் சூஸ் பண்ணப்பட்ட மக்கள் தான் என்டர் ஆகுறாங்களாம். ம்ஹ்ம். ஓகே. மிச்சம் யாரும் இதுல வந்து என்டர் ஆக முடியாதாம். ம்ஹ்ம். ஓகே. எக்ஸாம்பிள் படிக்கலாம். ம்ஹ்ம். யோவான் 17:6. சாரி 17:6க்கு முன்னாடி ம். சரி 17:6 படிச்சிருங்க ஃபர்ஸ்ட். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து ம். ம். எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் ம். உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை ம். எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க இங்க? என்ன புரியுது நம்மளுக்கு இங்க? ம். அவங்க தேவனோட மக்களா இருக்காங்க. அவரு தான் வந்து கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினாரு. இவங்கலாம் என்னோட மக்கள் அப்டின்ட்டு. அவங்களுக்கு அவரோட நாமத்த அவர் வெளிப்படுத்தினார் அப்டின்னு சொல்றாங்களா? ஆஹா. இல்ல, இல்ல. திருப்பி ஒரு வாட்டி படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து ஆ எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீர். பாயிண்ட் புரியுதுல்ல? அப்போ ம். தேவன் வந்து தெரிந்து கொள்றாராம். அப்ப ம்ஹ்ம். ப்ரீ டெஸ்டினேஷன். ம். ஓகே. ஃபோர் நியூ. ம். ஒரு ம். சில பேர வந்து ஃபோர் நியூ பண்ணி, ம்ஹ்ம். ப்ரீ டெஸ்டைன் பண்ணி, ம்ஹ்ம். அவங்கள வந்து என்ன பண்றாரு? ஏற்ற வேலையில அவங்கள பிறக்க வச்சு, ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து டைம்ல வந்து அவர் என்ன பண்றாரு? அந்த கரெக்ட்டா அப்பாயின்ட் டைம்ல ம்ஹ்ம். வந்து ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து மூலமா வந்து அவங்க கத்துக்கிறாங்க. ஓகே. ம்ஹ்ம். யார பத்தி? தேவன பத்தி கத்துக்கிறாங்களாம். ஓகே. ம்ஹ்ம். அப்புறம் நெக்ஸ்ட் அவர் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை இருந்தார்கள். என் ம். ம். அவர்களை எனக்கு தந்தீர். ம். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார். கைக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ம்ஹ்ம். அவங்க உம்முடைய வசனங்களை கைக்கொண்டிருக்காங்க. அடுத்த வசனம். ம். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கிறார்கள். அப்புறம் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் ம். அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் ம். அவைகளை ஏற்றுக்கொண்டு, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஓகே. ம். அப்போ நீர் என்னை அனுப்பினீர் சொல்றது வரைக்கும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். எல்லாமே நான் ம். வந்து அவங்களுக்கு கத்து தந்துட்டேன். ஓகே. உம்மை ம். பற்றி எல்லா விஷயமே நான் என்ன பண்ணிட்டேன்? அவங்களுக்கு ம். சொல்லிக் குடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ம். ம். பார்க்கும்போது ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஜான் ம்ஹ்ம். ம்ஹ்ம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 18:18ல 1:18ல 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேறான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஓகே. அப்போ ம். ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. யாருக்குமே ம். தெரியாது. ஓகே. ம்ஹ்ம். குமாரனே வெளிப்படுத்தினா சொல்லும்போது, ம். குமாரன் என்ன பண்றாராம்? சில ம்ஹ்ம். பேருக்கு மட்டும் வெளிப்படுத்துறார். ம். ஓகே. மிச்ச ம். பேருக்குலாம் வெளிப்படுத்தல. சொல்லும்போது, "நீர் குடுத்த இவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்கள? நீர் ம்ஹ்ம். கொடுத்த அவர்கள் உம்முடையவர்கள். நீர் ம்ஹ்ம். கொடுத்தவர்களுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கேன்னு" சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். இது இன்னும் டைரக்ட்டா பார்க்கணும்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் ம்ஹ்ம். 10, 11 படிங்க. ஒரு மத்தேயு 10 மத்தேயு 13, 10, ம். 11. ம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். ம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அருளப்பட்டது ம்ஹ்ம். அவங்களுக்கும் அருளப்படவில்லை. அப்ப பார்த்தீங்கன்னா, ம். பிதா சில பேர் தெரிந்து கொள்றாராம். ம்ஹ்ம். அவங்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், செப்பரேட்டா ம்ஹ்ம். தனியா வந்து உவமைகள விளக்குறதா இருக்கட்டும், இல்லன்னா ம்ஹ்ம். தனிப்பட்ட முறையில வந்து எல்லாத்தையும் காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செய்யறாரு. ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். தேவன வந்து முழுமையா வெளிப்படுத்துறார். அதான் ம்ஹ்ம். கடைசி அவரோட பிரேயர்லயே வந்து அதான் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் ம்ஹ்ம். இல்லாதபடிக்கு, இவரோட ம்ஹ்ம். பேச்ச கேட்டு சீஷர்களோட அ விட்னஸ் சாட்சிய கேட்டு ம்ஹ்ம். விசுவாசிக்கிறவங்க அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து ப்ரே ம்ஹ்ம். பண்றாரு. ம். இவர்களெல்லாம் நம்முள்ள இருக்கும்படிக்கு நம்ம ம்ஹ்ம். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து என்ன ம்ஹ்ம். பண்றாரு, ப்ரே ம்ஹ்ம். பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதையும் ம். படிச்சிருங்க 20ல இருந்து 22 வரைக்கும். கற்பாறை இடங்களில் இல்ல, விதைக்கப்பட்டவன் இல்ல. அது கிடையாதுப்பா. வசனத்தை இந்த ஜான்ல மத்தேயு சொல்றீங்களா? ஜான் 17ல. ம்ஹ்ம். ஜான் 17, 20ல இருந்து 22.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆஹா. அவர்களும் சத்திய ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இல்ல 20ல இருந்து. 17, 20ல இருந்து. இருக்கிறது. ம்ஹ்ம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப யார் வராங்க இங்க? பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து ம்ஹ்ம். பேதுரு வந்து சொல்றாரு. ஓகே. ம். பேதுரு, ம். யோவான், அப்போஸ்தலர்கள் அந்த 120 பேர் வந்து தேவன் வந்து ம். அனுப்புனார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ம். அப்ப இவர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவங்களாகவும் நான் வேண்டிக் கொள்வேன்னு சொல்லும்போது யார் வந்துடுறா? ம். ம். கிறிஸ்டியன்ஸ், ம். விசுவாசிகள், பிலீவர்ஸ். ம்ஹ்ம். இப்ப நம்ம பார்த்த கிறிஸ்தவர்கள். அப்ப வந்து டிசைபிள்ஸ் தாண்டி என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்தவர்கள் அந்த சபை ம்ஹ்ம். சொல்ற சொல்ற அந்த ஆட்கள் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அவர்கள் எல்லாம் யார் தந்தா சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் தான் தரார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. வார்த்தையை ம். கேட்கிறவங்களுக்காக. அடுத்தது ம்ஹ்ம். வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆ இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் ம்ஹ்ம். கொள்கிறேன். சொல்லும்போது, ம்ஹ்ம். இது எல்லாருமே வந்து விசுவாசிகள் ஆவாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ம்ஹ்ம். தேவன் முன்குறித்த மக்கள் மட்டும் தான் வந்து விசுவாசிகள் ஆக முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ம். அதுதான் வந்து நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் ம்ஹ்ம். 44ஆம் வசனத்திலேயே நம்ம படிக்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஜான் ம்ஹ்ம். 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஓகே. என் ம். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், ம்ஹ்ம். அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப இயேசு ம். கிறிஸ்துவ வந்து உண்மையா தெரிஞ்சுக்கிற ஆட்கள் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். பிதாவினால் ம். முன்குறிக்கப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? இயேசு ம்ஹ்ம். கிறிஸ்து கிட்ட வர முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அது ம். சீஷர்களா இருக்கட்டும், அது 120 பேரா இருக்கட்டும், இல்லன்னா ம்ஹ்ம். அதுக்கப்புறம் கேட்டு வர ஆ சபை மக்களா இருக்கட்டும். ஓகே. ம். அவங்க ம். எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்தது சபை சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகே. அதுக்கு தலை யாருன்னா கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். ம். சரீரமாகிய சபை. அந்த ம். சபையே வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ம்ஹ்ம். முன்குறித்தல் படி தான் வந்து மக்கள் ம்ஹ்ம். இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். எப்படி இஸ்ரேல் மக்கள வந்து தேவன் வந்து பிரித்தெடுத்தாரோ, ம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, ம்ஹ்ம். ஓகே. உலகத்துல வந்து அவங்க பெரிய தேசமா இருக்கிறதுனால கிடையாது. அவங்க ஒண்ணுமே இல்லாததுனால தேவன் தெரிந்து கொண்டாரோ, அதே ம்ஹ்ம். போல இங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆட்கள் கிடையாது. இது எல்லாமே ம்ஹ்ம். வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லாத மக்கள் சொல்லி ம். சொல்றது தான் வந்து நம்போ ஆ 1 கொரிந்தியர்ல ம்ஹ்ம். ஆ 1ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பைப் பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ம், வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் ம். அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளைத் தெரிந்து கொண்டார். ஆ பார்த்தீங்கன்னா, பைத்தியமானவைகளை தெரிந்து ம்ஹ்ம். கொண்டார். ஃபூலிஷ் திங்ஸ் ம்ஹ்ம். ஆஃப் த வேர்ல்ட் டூ ம். ஷேம் த வைஸ். ம்ஹ்ம். காட் சூஸ் த வீக் திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டூ ஷேம் த ஸ்ட்ராங் சொல்லி பார்க்கிறோம். ம். ம். ஓகே. இது வந்து அடுத்த வசனம் படிங்க. ஞான் அ உள்ளவைகளை இல்ல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களைத் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ம். இல்லாதவைகளையும், ஒன்றுமில்லாதவைகளையும் தான் தெரிந்து கொள்ள. ம்ஹ்ம். அதனால நீங்க என்ன ம்ஹ்ம். பண்ண முடியாது? மேன்மை பாராட்ட ம்ஹ்ம். முடியாது. அடுத்த ம். வசனம் ம். படிச்சிருங்க. ம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படிச் செய்தார். ஆ மாம்சமான யாரும் ம்ஹ்ம். தேவன் முன்னாடி பெருமை பாராட்டாத படிக்கும் அப்படி ம்ஹ்ம். செய்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க சபையின் அழைப்புல வந்து ம்ஹ்ம். எல்லாம் அந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா ஆவறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். தேவன் வந்து சில பேர தெரிந்து கொள்றாரு. அது கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அவங்க ஒண்ணுமே இல்லாத மக்கள். ம்ஹ்ம். எலிஜிபிலிட்டியே இல்லாத குவாலிஃபிகேஷன் இல்லாத மக்கள். ம்ஹ்ம். ஓகே. அவங்கள தான் வந்து தெரிந்து கொள்றாரு. எதுக்காகன்னா, ஞானியையும், பலசாலியையும் ம்ஹ்ம். அவங்களலாம் வெட்கப்படுத்தும்படிக்கு மேலா லீஸ்டான காரியங்கள வந்து தெரிந்து கொள்றார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ம். அவ பார்த்தீங்கன்னா, அவங்கள உன்னதத்தில் கொண்டு போறார். அதுதான் நம்ம ம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சோ இதே ம்ஹ்ம். மாரி இன்னொன்னு வசனம் கூட இருக்கு பாருங்க. ம்ஹ்ம். எங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம்
சரி. 2ஆம் அதிகாரம். இதுல நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்க்கலாம். ஆனா ம். நீங்க வந்து 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிக்கலாம். 3ல இருந்து. ம்ஹ்ம். ம். அவர்களுக்குள்ளே நாமெல்லாம் எல்லாரும் ம். முதற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது ம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஓகே. கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். மற்றவர்களைப் ம். போல மாம்சம் ம்ஹ்ம். விரும்பினத செஞ்சு, இந்த ம்ஹ்ம். பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய ம். பிசாசானவனுடைய செய்கைகளை ம். செய்யற மக்களா, டிசோபீடியன்ட் ம்ஹ்ம். மக்களா நம்ம இருந்தோம் சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே ம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது இந்த ம். செலக்ஷன்ல உள்ள வந்த ம்ஹ்ம். இந்த ம்ஹ்ம். மக்களாகிய நீங்க வந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. இது ம்ஹ்ம். தேவனுடைய முழுக்க முழுக்க என்னது? அவருடைய சுத்த ம். கிருபை சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அடுத்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஓகே. என்னதுன்னா, ம். இந்த சபையாகிய அழைப்புல வர ம்ஹ்ம். மக்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான காரியம் என்னதுன்னா, கிறிஸ்துவுடனே ம்ஹ்ம். கூட அவரோட சீட்லயே கிறிஸ்து எங்க ம்ஹ்ம். உட்கார்ந்திருக்காரோ, ம்ஹ்ம். அவருடைய சீட்லயே என்ன பண்றாராம்? நம்மளையும் உட்கார வைக்கிறாராம். ம். ம். ஓகே. அந்த ம். மேன்மைய வந்து குடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இப்போ மேன்மை என்னதுன்னா, கிறிஸ்துவின் இந்த சீட்லயே என்ன பண்றோம்? ம்ஹ்ம். ஓகே. அவர் எங்க உட்கார்ந்திருக்காரோ, பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்திருக்காரோ, அங்கேயே நம்மளையும் ம்ஹ்ம். போய் கொண்டு போய் வைக்கிறாராம். ஓகே. ம்ஹ்ம். அந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது. ம். கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ம். உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. இது வந்து ஒரு கிஃப்ட். ஓகே. ம். ஈவுனா என்னது? இட் இஸ் ம். a கிஃப்ட். நீங்க அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. அது நோ ம். வொர்க்னால கிடையாது. ம். இது முழுக்க முழுக்க இது ஒரு கிஃப்ட் ம்ஹ்ம். சொல்லி சொல்றாங்க. அடுத்தது. ம். ஒருவருக்கும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபைகளினால் உண்டானதல்ல, ம். கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் ம். நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஓகே. அப்ப என்னதுன்னா, தேவனுடைய முன்னதான ஒரு ஆயத்தம். ம்ஹ்ம். காட் பிரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் அஸ். காட் வந்து ம்ஹ்ம். என்ன பண்றாராம்? ஒரு ம்ஹ்ம். திட்டத்த வச்சிருக்காராம். ம்ஹ்ம். அதான் இங்க சொல்ல வர்றது. ம்ஹ்ம். காட் பிரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் ம்ஹ்ம். அஸ் டூ டூ. ஒரு ம்ஹ்ம். முக்கியமான ஒரு பிளான் இருக்கு. அந்த ம். பிளான் படி தேவன் என்ன பண்றாரு? இந்த ம்ஹ்ம். டைம்ல ம்ஹ்ம். சபைய வந்து என்ன பண்றாருன்னா, சபை மக்கள வந்து தெரிந்து கொள்றார்ன்னு ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல இருந்து. ம்ஹ்ம். ஓகே. சில மக்கள வச்சு இப்ப எக்ஸாம்பிள் ஆ சொல்லணும்னா வந்து ஒரு எரிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். எரிக்கல் வந்து பூமிய நோக்கி அழிக்க வருது. அப்ப வந்து பூமியில இருந்து பயங்கரமான சயின்டிஸ்ட்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? கூட்டு வந்து அந்த ம்ஹ்ம். எரிக்கல்ல எப்படி நம்ம தடுக்கலாம்? அது வந்து ம். இல்லன்னா வந்து ம் அந்த ஆஸ்ட்ராய்ட வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் சொல்லி கூப்பிடுவாங்களோ, ம். இல்ல ம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அத வந்து தவிர்க்கிறதுக்காக ம்ஹ்ம். கூப்பிடுவாங்களோ, ம்ஹ்ம். அதே போல என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து இங்க எரிக்கல் வருதோ அதுக்காக கிடையாது. ஆனா வேற ஒரு ம். திட்டத்துக்காக, ஏதோ ஒரு திட்டத்துக்காக தேவன் வந்து பண்றாரு. அந்த திட்டம் தான் நம்ம ம்ஹ்ம். பார்க்க போறோம். ம்ஹ்ம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் வச்சு தான் காட் என்ன பண்றாருன்னா, சபையோட அழைப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அந்த ம்ஹ்ம். ஆனா குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அவங்களுடைய எந்தவித கிரியை கிடையாது. எந்தவித இது கிடையாது. ம். ம். முன்னாடி நான் வந்து நல்லவனா இருந்ததுனால என்ன சூஸ் பண்ணாரு. ம்ஹ்ம். ரொம்ப நல்ல ஆளா இருக்கிறதுனால கிடையாது. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிரைட்டீரியாவே கிடையாது. ம்ஹ்ம். ஏன்னா அவரோட சூசிங் எப்ப நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் ம்ஹ்ம். 4ஆம் வசனம். 3, 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆ உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கிரியை செஞ்சோம்? ம்ஹ்ம். உண்மையா பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. ம்ஹ்ம். ஓகே. அப்போ காட் என்ன பண்றாருன்னா, ஒரு சர்டன் பீப்பிள வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ம்ஹ்ம். ஓகே. இதோட அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து என்னதுன்னா, தேவன் வந்து சில பேர வந்து ஒரு கனமான பாத்திரமா தேவன் உண்டு பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா, சில பேர சூஸ் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். கனமான பாத்திரமா உண்டாக்குறதுக்காக. ம்ஹ்ம். ஓகே. ம். ம். அவர் வந்து கிரியேட்டரா இருக்காரு. ம்ஹ்ம். அவர் வந்து சில பேர வந்து கனமான பாத்திரமாவும், சில பேர் வந்து ம்ஹ்ம். நார்மலா எங்க எங்க
இருக்கணுமோ அங்க இருக்கிற மாதிரி செயல்படுத்துறதுக்கு எல்லாத்தையுமே தேவன் தான் ஒன்று பண்றாரு சொல்லி போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த செலக்ஷன் கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா சில பேரை மிகப்பெரிய உன்னதங்களில் கொண்டு போறதுக்கு, ஓகே, அந்த உன்னத அலை பரலோகத்துக்கு, அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவனுடைய கூட இருக்கிறதுக்கு, ஓகே, அந்த எல்லா பிளெஸிங்கும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கொடுக்கறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா சில பேரை வந்து அழைச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சர்டன் பீப்புள் ஹோலியன் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையில வந்து ஹோலியன் பிளேம்லெஸ்ஸா இருந்து அவரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக அவங்க ரெடி பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பூமியில சூஸ் பண்ணி அவங்களை இது பண்றாரு, அவங்க உலகம் தொட்டுறது மாதிரி இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம அடாப்டேஷன் அதுக்கெல்லாம் நம்ம வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா உலக தொட்டதுக்கு முன்னாடி எந்த வித எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா காட் ப்ரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ்னா என்னது, ஒரு நாள் முன்னாடியே என்ன பண்ணிருக்காரு, தேவன் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு, திட்டத்தின்படி தான் அழைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, எந்த வித எலிஜிபிலிட்டி கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதை நீங்க கிருபையினால் நீங்க ரசிக்கப்பட்டீங்க தவிர, கிருபையினால் தான் இது இந்த சபையின் அழைப்புக்குள்ள வந்திருக்கீங்க தவிர மற்றபடி கிடையாது. இது தேவனுடைய ஈவு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, எதுக்காகனா தேவனுடைய ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். ஒரு காட்ஸ் ஹேண்டி ஒர்க்ஸ், நம்ம காடோட ஒரு ஒர்க்கா, ஓகே, ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு முக்கியமான ஒரு இதுக்காக நம்மள கூப்பிடறாரு சொல்லி பார்க்கிறோம். கிரியேட்டட் நம்மள உருவாக்குறாராம். யார் மூலமா? கிறிஸ்து மூலமா உருவாக்குறாராம். டு டு தி குட் ஒர்க்ஸ், அந்த வேலை செய்யறதுக்காக. ஓகே, அதனால நம்ம புது சிருஷ்டி சொல்லி சொல்றாங்க, நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன் சபை சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா, இவங்க வந்து இதுக்கு முன்னாடியும் கிரியேட் பண்ணது இல்ல இந்த மாதிரி சிருஷ்டிய, இதுக்கப்புறமும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஒரு நியூ அண்ட் பியூர் என்னது, ஒரு புதிய படைப்பு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது தேவன் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எபிஷியன்ஸ் 1:4 நம்ம பார்த்தோம். நியூ கிரியேஷன் வந்து பார்க்கணும்னா 2 கொரிந்தியர் 15:7. பதினஞ்சு 17 2 கொரிந்தியர்ல மொத்தம் 13 அதிகாரமா இருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாய். புதிய சிருஷ்டியா வந்து தேவன் வந்து மாத்திர சொல்லி போகிறோம். ஓகே, சோ இதே போல இன்னும் இதை வந்து கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ ஃப்ரம் நவ் ஆன் 16 படிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. எல்லாமே புதிதாயின. அந்த நியூ கிரியேஷன் சொல்ற அந்த இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய மனிதனை வந்து தேவன் வந்து ஒன்று பண்றாரு சொல்றதை வந்து நம்ம இன்னும் சில வசனங்கள் மூலம் நம்ம பார்க்கலாம். சோ இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்டெக்ட் நம்ம பார்த்தது என்னதுன்னா, ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது என்னதுன்னா, சர்ச்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், எக்லீசியா, பிலீவர்ஸோட கேதரிங் சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லி அவங்க ஒரு 3ஆம் நாள் உயிர் தெழுப்பினார் தேவன் சொல்லி விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே யாரு? கிறிஸ்தவர்கள் சொல்லி பாக்குறோம். முக்கியமாக இஸ்ரேல் மக்கள் பாத்தீங்கன்னா மெஸ்ஸியா சொல்லி அவங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது தேவன் யாரு, கிறிஸ்து யார் சொல்லி தெரிஞ்சிருந்தா தான் வந்து அவங்க கிறிஸ்தவர்களா இருக்க முடியும் சொல்லி பாக்குறோம். இல்லைன்னா கிறிஸ்டின்ஸா இருக்க முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த சபையின் அழைப்பு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன இருக்காரு? இந்த சபைக்கு தலையா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அவர் தான் நம்ம இது வந்து ஒரு பாடியா இருக்கு. ஓகே, அந்த பாடியில வந்து தேவனுடைய எல்லா ஃபுல்னஸும் வரணும் சொல்றதுதான் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டத்தை பிளான் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அந்த திட்டத்தின்படி தேவன் என்ன பண்றாருன்னா இந்த முன்குறித்தல் என்ன பண்றாரு, சில பேரை முன்குறிக்கிறாரு. உலகம் தோன்றதுக்கு முன்னாடி முன்குறித்து அவங்கள கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு, ஒரு புதிய சிருஷ்டியை உண்டு பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு போது சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து வசனங்கள் மூலமா நிறைய வசனங்கள் மூலமா நம்ம பார்த்தோம். ஓகே, சோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா, எப்ப இந்த அழைப்பு ஸ்டார்ட் ஆகுது? ஓகே,
how did it all started? Okay. ஹவ்வா வேணா ஆஹ் ரெண்டுமே ஹவ்வும் போடுங்க வெண்ணும் போடுங்க, நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ம். ஓகே Okay. ம் எங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து ம். சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ம். ம்ஹும். அதுக்கப்புறம் அடுத்த எப்படியெனில் வசனம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ம். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் ம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஓகே. இது மூலமா என்ன புரிய வருது? எதுக்காக இந்த வசனம் பார்க்குறோம்? ம்ஹும். இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்ல வராங்க? சகோதரர்னு சொல்றாரு. முதல்ல வந்து கிரைஸ்ட பத்தி பேசுறாங்க. முதல்ல வந்து என்ன சொல்றாங்க? இன் பிரிங்கிங் மெனி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் டு க்ளோரி. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னா யாருக்கு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்? தேவனுடைய குமாரன்களும் குமாரத்திகளும் சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சபையின் அழைப்புல வர மக்களை என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து என்னுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்றாரு. தே ஆர் மை சன்ஸ் அண்ட் மை டாட்டர்ஸ். ஓகே, சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ தேவனுக்கு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு யாரா இருப்பாங்க? அவங்க சகோதரர்கள். ஓகே, அப்போ அந்த சகோதரர்களுக்காக தேவன் என்ன பண்றாரா? மகிமையின் அதிபதியாகிய கிறிஸ்துவை என்ன பண்றாராம்? பூமிக்கு அனுப்பி எல்லாவித பாடுகள்னாலையும் அவரை போய் கிறிஸ்துவ பின்பற்ற அந்த சகோதரராகி அவங்களும் எல்லா விதத்திலும் என்ன பண்ணுமா? ஈக்குவலா இருக்கிறதுக்காக என்ன பண்றாராம்? கிறிஸ்துவ அனுப்பினான்னு சொல்லி பாக்குறோம். இப்ப புரிஞ்சுச்சுல கான்டெக்ஸ்ட்? ஓகே, இங்க என்ன பாக்குறோம்னா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னா யாரு? அவரோட படைப்புல இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை சொல்றாரு. சபையில இருக்க மக்களை சொல்றாரு. யாரோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னா தேவனுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஓகே, குமாரர்கள் சொல்லி பாக்குறோம். குமாரர்கள் குமாரத்திகள். அவங்களை எங்க கொண்டு வரணும்? மகிமைக்கு. டு மை க்ளோரி. அங்க மேல க்ளோரி சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுக்காக தேவன் என்ன பண்ணாரா? இட் இஸ் ஃபிட்டிங் ஃபார் பர்பஸ். அது பாருங்க, சர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ். சர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. மனுக்குலத்தை மரணத்திலிருந்து காப்பாத்துறது ஒரு பாயிண்ட், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, அவர் சஃபரிங் ஏன் பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து க்ளோரியில கொண்டு வரதுக்காக, சபை ஒன்ன உருவாக்கி அத மகிமையில கொண்டு வரதுக்காக. இட் இஸ் ஃபிட்டிங் ஃபார் காட். தேவனுக்கு வந்து இது கரெக்டானதுதான். ஓகே, ஃபார் ஹூம் த்ரூ ஹூம் எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் should make the pioneer of their faith salvation. Pioneer of the salvation யாரு? pioneer சொல்றது அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாங்களா? perfect through what he suffered. suffering மூலமா கொண்டு வந்த perfect பண்ணாரா? ஓகே, both the one who make the people holy. ஓகே, both the one who make people holy னா யார்? இயேசு கிறிஸ்துவும் and those who are made holy na yaar? Either sons and daughters. Okay, sons and daughters are of same family. family yaar? appa yaar? பிதாவாகிய தேவன். நம்மள யாரு? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் தான். நம்மள கூட பிறந்த கூட இன்னொரு சகோதரர் இருக்காரு. யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ நம்ம முன்னாடி கொண்டு போயிட்டு அவ்வளவு சஃபரிங் மூலமா பாடுபட்டதுனால அவர் வந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நம்மளுக்கு என்ன கிருபையும் இரக்கமுள்ள பிரதான ஆசிரியரா இருக்காராம். எதுக்காக? நம்மள வந்து மகிமையில கொண்டு வரதுக்காகயா. ஓகே, பர்பஸ் பாத்தீங்களா? சபையோட அழைப்பு ஒரு சிக்னிபிகன்ஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆஃப் த சேம் ஃபேமிலி சொல்லும்போது நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா. யார் யார் ஃபேமிலி சொல்லி பாத்தீங்க? கிறிஸ்து, சபை,
பிதாவாகிய தேவன். எல்லாரும் ஒரே ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்குள்ள வந்துடுறோம். ஓகேவா? உலக மக்களை பத்தி சொல்லல, இல்ல வெளியில இருக்கிற ஆட்களை பத்தி சொல்லல. ஒன்லி இந்த கூட்டத்தை மட்டும் தான் சொல்றாங்க. ஓகேவா? சோ ஜீசஸ் இஸ் நாட் ashamed to call them brothers and sisters. அவங்கள வந்து brothers and sisters ashamed பண்ணலையா சொல்லி பாக்குறோம். இனிமேல் தான் நம்ம அது புத்திர சுவீகாரத்துக்குலாம் நம்ம வரப்போறோம். எப்படி வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட பிரதர் ஆகிறோம், இல்லைன்னா வந்து குமாரன் குமாரத்திகளா எப்படி பிதாக்கு நம்ம ஆகிறோம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கும்போது ஐ வில் டிக்ளேர் யுவர் நேம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாராம், he said, நான் உங்களோட நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்லுவேன், என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எனக்கு கொடுத்தவங்க. அப்ப பிதா வந்து ஆதினத்துல அவர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் யாரு? நீர் கொடுத்தவர்கள், அவர்கள் உண்மையுடையவர்கள் சொல்றதெல்லாம் யாரு? அவங்க என்னுடைய சகோதரர்கள், எங்களோட சகோதரிகள் சொல்லி இயேசு கிறிஸ்து தெரிஞ்சது. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க சொல்றாரு, ஐ வில் டிக்ளேர் யுவர் நேம், உங்க நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். இப்ப அந்த கிளாரிட்டி இருக்கா? நம்ம யோவான் 17 படிச்சது 6ல. ஓகே, இந்த அசம்பிளி ஐ வில் சிங் யூ பிரைசஸ் சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஐ வில் புட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம். ஓகே, நான் உங்க மேல நான் என்ன நம்பிக்கை வைப்பேன் சொல்லி சொல்றாரு. ஓகே, ஹியர் ஐ ஆம், ஹியர் ஆம் ஐ அண்ட் தி சில்ட்ரன் காட் ஹஸ் given me. தேவன் கொடுத்த பசங்க இவங்கலாம். அதனாலதான் சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. எல்லாமே புரிய ஆரம்பிக்குதா? ஓகே, பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான காலிங் வந்து என்னதுன்னா சபை. அதுக்கு மிகப்பெரிய ஸ்பெஷலான காலிங். அந்த காலிங் தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுக்கப்படுது. அது எந்தவித எலிஜிபிலிட்டினால கிடையாது, அது பியூர் அண்ட் பியூர் கிரேஸ்னால. அத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் வந்து முன்னாடி கோட் பண்ணதா? ஹெச் ஐ ஜே அப்படின்னு இருக்கும், இதெல்லாம் முன்னாடி கோட் பண்ணதா? கோட் பண்ணது சங்கீதம் 22. இது வந்து ஐசியா 8:17 இருக்கு. இது வந்து ஐசியா 8:18 இருக்கு. இந்த இடத்துல ஐ வில் புட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம் அப்படின்றது யாரை பத்தி சொல்றாங்க? இது கிரைஸ்ட பத்தி சொல்லல, இது வந்து அந்த மக்களை பிள்ளைகளை பத்தி சொல்றாங்க. சில பிள்ளைகள் கட்டலும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. ஓகே, சோ இதுல இன்னொன்னு நம்ம பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் போதுமா ஜெபின், இல்ல நம்ம கண்டினியூ பண்ணலாமா? இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சா? ஆமா, ஓகே, கொஞ்சம் பார்க்கணும் நான். இவங்க இந்த இடத்துல ஐசையா கோட் பண்றாங்களே, அப்ப இந்த கான்டெக்ஸ்ட்ல ஐசையால பார்த்தா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கான்டெக்ஸ்ட் போங்க. 8:17. I will wait for the Lord who is hiding his face from descendant of Jacob. I will put my trust in him. Here I am and the children the Lord has given me. We are signs and symbols in Israel from the Lord Almighty who dwells on Mount Zion. Okay, so இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பார்த்தோம்னா ஐசியா and his children as sign. ஓகே, எதுனா அசிரியா வந்து சண்டைக்கு வரும்போது the Lord said to me, okay, take a large scroll and write இந்த ஆர்டினரி பென். இந்த மாதிரி என்னதுன்னா மஹர் ஷால் ஹா பாஸ். So I called in Uriah the priest of Zechariah son of the reliable witness for me. Then I made love to the prostitute ஒருத்தங்களுக்கு, and she conceived and gave birth to a son. Name him Mahar Shal Hasbis. Okay, but before the boy knew my father and my mother, அவருக்கு தெரியுதுக்கு முன்னாடி, the wealth of Damascus and the plunder of Samaria will be cut off by the king of Assyria. Okay, அப்ப பாத்தீங்கன்னா டமஸ்கஸும் சமாரியாவும் வந்து பிளண்டர் தூக்கிட்டு போயிடுவாங்க, அது அழைஞ்சி போயிட சொல்லி சொல்றாரு. ஓகே, 1722 வந்து இஸ்ரேலோட அழிவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, the Lord spoke to me again. Because these people have rejected, they gently following the water of Shalon and rejoiced over Rensin and the sons of Rebelia. Okay,
Therefore the Lord is about to bring against them the mighty flood of Euphrates, the king of Assyria, with all his pomp. It will overflow all its channels, run over it all its bank, and sweep on its into Judah. Judah வரைக்கும் வரும். Okay, swelling over it. Okay, passing through it and reaching up to the neck, கழுத்து வரைக்கும் வந்துரும். அதான் பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா வந்து தேவனே சொல்லிட்டு உள்ள போய், ஏன்னா எல்லா ஜூதால இருக்க எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் மட்டும் பிடிக்க மாட்டாங்க. அப்போ எசேக்கியா தேவன் கிட்ட சொல்லும் போது, நீ கவலைப்படாத, அது அழியாது, அவன் செத்து போயிடும் சொல்லுவாங்கன்னா, 1,85,000 பேர்கிட்ட அந்த ஒரு தூதன் வந்து காலி பண்ணுவாரு. காலி பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த ஸ்டோரி நீங்க படிச்சீங்கன்னா அதை நான் பார்க்கலாம். அது நமக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் அவுட் ஸ்ப்ரெட் விங்ஸ் வில் கவர் த பிரெத் ஆஃப் யுவர் லேண்ட் அண்ட் இமானுவேல் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா சைன். இமானுவேல் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருப்பார். ஓகே, என்னதுன்னா நீ அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா நீ கவலைப்படாத, தேவன் நம்மோடு கூட இருப்பார். யாருக்கு? எருசலேமுக்கு, எசேக்கியா ராஜாக்கு சொல்றது சொல்லி பாக்குறோம். காட் இஸ் வித் அஸ். இந்த வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கோட் பண்ணுவாங்க. அவர் நாமம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இமானுவேல் சொல்லி கூப்பிடுவாங்க சொல்லிட்டு, காட் வித் அஸ். மத்தேயுல நம்ம பாக்குறோம்ல. So rise the war cry, your nations and scattered, listen all your distant land, prepare for battle and be scattered, prepare for battle and be shattered, devise your strategy but it will provide, propose your plan but it will not stand, for God is with us. இங்க பாத்தீங்கன்னா அதே இமானுவேல். சோ நீங்க எது பண்ணாலும் அவங்க 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 வந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க எது பண்ணாலும் அது ஒண்ணும் கிடையாது, காட் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் சொல்லி சொல்றாரு. This is what the Lord says to me with a strong hands upon me, warning me not to follow the ways of the people. Do not call conspiracy everything these people calls a conspiracy. Okay, do not fear what they fear, do not dread it. The Lord Almighty is the one you are to regard as holy. He is the one you are to fear. He is the one you are to dread. He will be a holy place for both Israel and Judea. He will be a stone that causes the people to stumble and a rock that makes them fall. And for the people of Jerusalem, he will be the trap and snare. Many of them will stumble, they will fall and be broken, but will be snared and captured. They will be snapped and captured. Blind up their testimony of warning and seal up the God's instruction among my disciples. Bind up this testimony of warning. ஏன்னா அசிரியா மூலமா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அழிவு வருது சொல்றத வந்து நீங்க வார்னிங்க வந்து bind up பண்ணுங்க. seal up the God's instruction about my disciples. Okay, I will wait for the Lord who is hiding his face from the descendants of Jacob. I will put my trust in him. சொல்லும்போது தேவன் மேல trust in him சொல்லி சொல்றாரு. Here I am. Okay, and the children Lord has given me, we are signs and symbols in Israel. For the Lord Almighty, we dwell in Mount Zion. சொல்றது யாரு? ஐசியா சொல்றாரு. எனக்கு மேல கொடுத்த சில்ட்ரன் பாத்தீங்களா ஒண்ணு. ஓகே, பையன் வரும்போது இந்த மாதிரி இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு சொல்றாருல, இதுக்கப்புறம் தானே பேசுறாரு. Here I am, and the children the Lord has given me will be the sign and symbol for Israel, for the Lord Almighty. Okay, இதுல நம்ம ரெண்டு விஷயம் படிக்கிறது என்னதுன்னா, இந்த பையன் வந்து என்ன பண்றான், knows how to say my father and my mother, the wealth of Damascus and the plunder of Samaria will be carried off. சொல்றதுக்கு முன்னாடியே, அப்பா அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே டமஸ்கஸ் வந்து இந்த மாதிரி சமரியாவும் அழிஞ்சு போயிடும். யாருன்னா அசிரியா ராஜா மூலமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் கூட இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் நம்மோடு கூட இருப்பார் சொல்லி சொல்றாரு. ஓகே, கவலைப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருப்பார், கழுத்து வரைக்கும் வரான்னு நீங்க முழுக மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அதனால bind this testimony and warning, seal up. I will wait for the Lord. தேவனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். who hides his face from the descendants of Jacob. ஓகே, அவங்க கிட்ட இருந்து தேவன் வந்து விலகிட்டார் சொல்லி பாக்குறோம். I will put my trust in him. ஓகே, ஆனால் நான் வந்து தேவன் மேல நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். Here I am and the children the Lord has given me. ஏன்னா தேவன் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு ஒரு சாட்சியை கொடுத்திருக்காரு.
ஒரு அடையாளங்களை கொடுத்திருக்காரு இந்த பிள்ளைகள் மூலமா. ஓகே, சில்ட்ரன். ம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சில்ட்ரன் கொடுத்திருப்பாரு. இது ஒரு சைன், இது ஒரு சைல்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து எபிரேயத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஐ வில் டிக்ளேர் யுவர் நேம் டு பிரதர்ஸ் சொல்றாரு. அகெயின் ஐ வில் புட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம். ஓகே, ஹியர் ஐ ஆம் அண்ட் த சில்ட்ரன் காட் ஹஸ் கிவன் மீ சொல்லி இதை வந்து யார் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஓகே, he says ஜீசஸ் கிறிஸ்து சொல்ற மாதிரி. ஓகே, அங்க வேற Pioneer. வேற கான்டெக்ஸ்ட்காக சொல்லியிருக்காங்க, ஆனா அது இந்த இடத்துல வேற கான்டெக்ஸ்ட்காக யூஸ் பண்றாங்க. ஆமா, இந்த வேற கான்டெக்ஸ்ட்காக. ஆனா இதோட டீப்ல போனா வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா இருக்கும். டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி பாத்தீங்கன்னா, சோ ஐ வில் டிக்ளேர் யுவர் நேம் டு மை பிரதர்ஸ். இங்க வந்து சங்கீதத்துல நான் பார்த்தோம்னா சங்கீதம் 22:22. Dew of the morning, Sam of இது my God, why have you forsaken me? ஓகே, இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. என் தேவனே ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஓகே, இது ஃபுல்லா நடந்தது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட இது. ஃபார் எக்ஸாம்பிள், they will divide my cloth among them and cast lots for my garment. Okay, they will pierce my hand and my feet. Okay, dogs surrounded and packed. Okay, surrounded me and packs of villains encircled me. Okay, all my bones are displayed. People snare and gloated over. So my mouth was dried up. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு இருப்பார்ல, அங்க சொல்லப்பட்டது இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி முதற்கொண்டு. ஓகே, இது பாத்தீங்கன்னா மை காட் why have you forsaken me பாத்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல இருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னது. ஓகே, மத்தேயு மார்க்கு அந்த கடைசியில. ஓகே, அதுல என்ன சொல்றாருன்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல 22. சோ இங்க இருந்து deliver me from the sword, my precious life from the power of the dogs, rescue me from the mouth of the lions, save me from the haunts of the wild dogs, and I will declare my name to my people. In the assembly I will praise you. Okay, you who fear the Lord, praise him. All your descendants of Jacob honor him. Revere him, all your descendants of Israel. Okay, I will declare your name to my people. My people சொல்லி சொல்றாரு. இத வந்து அங்க வந்து எபிரேயத்துல வந்து சில்ட்ரன்ஸ், my brothers and sisters அப்படின்றாங்க. brothers and sisters, to my brothers and sisters சொல்றாங்க. ஓகே, இத வந்து ஏன் அப்படி சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கான்டெக்ஸ்ட் போலாம். பவுல் இததான் கோட் பண்ணாரு அப்படின்ட்டு இவங்க இதை வச்சு சொல்றாங்க. பவுல் இதுதான் மாறி இருக்கு. சோ அது உண்மையிலே கான்டெக்ஸ்ட் சொல்லி பார்க்கலாம். இங்க நிறைய பைபிள்ல பாத்தீங்கன்னா ஐ வில் ப்ரொக்ளைம் யுவர் நேம் டு மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போட்டிருக்கு. பிரதர்ஸ் சிஸ்டர், பிரதர் அண்ட் பிரதர். என் பிரதர் அக்கா. அவாக். இதுக்கு என்னன்னா பிரதர் தான். அங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சில்ட்ரன் ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க. சில்ட்ரன் ட்ரான்ஸ்லேட் பண்ணல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போட்டாங்க. இது ஹீப்ரூல வந்து பிரதர் தான் சொல்றாங்க. ஹீப்ரூல பிரதர்னு சொல்றாங்க. சங்கீதத்துல என்ன சொல்றாங்க? சங்கீதத்திலே பிரதர் தான் சொல்றாங்க. அப்படியா? சரி சரி. இங்க வந்து NIV-ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பீப்புள் போட்டாங்க. ஓ மை பீப்புள். NIV-ல. சரி சரி. NIV-ல வந்து அந்த மாதிரி பீப்புள் போட்டாங்க. இதே வந்து ESV-ல வேணா பார்க்கலாம். My brothers. சரி பார்க்கலாம். I will declare, I will tell your name to my brothers.
அது ஒரிஜினலா அந்த இதுல போய் பார்த்தாலும் அங்க கான்டெக்ஸ்ட் படி அத போய் பார்த்தா பிரதர் தான் இருக்கு. ஓகே. டெஃபினிஷன் பிரதர். ஓகே. இப்போ ம். பவுல் வந்து இத எழுதினாரு. ம். பவுல் எழுதும்போதே இத வந்து இங்க இருந்து கோட் பண்ணேன் அப்படின்ற மாரி ஏதாவது சைட் நோட்டா எழுதினாரா? இல்ல இது இவங்க வந்து இது இங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு இவங்களா கண்டுபிடிச்சு இந்த மாரி கோட் பண்றாங்க. ஆ இது வந்து சில இடத்துல வந்து ஐசியா ம். மூலமா சொல்லப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கூட சொல்லியிருக்கோம். ம். பட் தேர் இஸ் எ பிளேஸ் வேர் சம்ஒன் ஹஸ் டெஸ்டிஃபைட். ம். வேற யாரும் சொல்லல. சங்கீதத்துல அது சொல்லப்பட்டது. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். சங்கீதம் ம்ஹ்ம். 8, 4, 5 4 ம்ஹ்ம். 4லருந்து 6 வரைக்கும் சொல்லப்பட்ட வசனம். ம்ஹ்ம். சம்ஒன் ம்ஹ்ம். ஹஸ் டெஸ்டிஃபைட் ம்ஹ்ம். சொல்லி சொல்றாங்க. ம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்ப இத கோட் பண்ற இடம் சொல்லிருக்காங்க. இங்க ம்ஹ்ம். வந்து பார்த்தீங்கன்னா, ஹி சேஸ் ம்ஹ்ம். அண்ட் அகைன் அண்ட் அகைன் சொல்லி ம்ஹ்ம். வந்து அங்க இங்கேயே வந்து கான்டெக்ஸ்ட்ல வந்து வேற மாரி ம்ஹ்ம். இருக்கு. சோ அப்ப ஓகே. வந்து கோட் பண்ற இடம். ம்ஹ்ஹ்ம். ஓகே. சோ அந்த ஓகே. கான்டெக்ஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அது வந்து இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. ஓகே. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ம்ஹ்ம். ம். சோ சரி. இல்லன்னா இது நீங்க 1ஆம் அதிகாரத்துல எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, ம். அங்க ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்கும். ஓகே. ம்ஹ்ம். ஃபார் விச் ஆஃப் தி ஏஞ்சல் டிட் காட் எவர் சே ம்ஹ்ம். சொல்லிட்டு சே போட்டிருக்கா? ம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்கீதம் 2:7 ஆர் அகைன் இது. ம்ஹ்ம். அண்ட் ம்ஹ்ம். அகைன் பார்த்தீங்கன்னா இது. ம். ஓகே. இன் ஸ்பீக்கிங் ஹி சேஸ். ஓகே. ம். ஹி சேஸ். ஹி சேஸ். சேஸ். ஓகே. இப்படி ஒரு ஆ. பேட்டர்ன் ம்ஹ்ம். பேட்டர்ன் இருக்குல்ல. ம். ஓகே. அது இங்க சொல்லப்பட்டிருக்கு, இங்க சொல்லப்பட்டிருக்கு, இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அத ம். கண்டுபிடிச்சு அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் கோட் பண்றாங்க. ம். கோட் பண்றாங்க. ஓகே. சரி. ம். அதான். ம். ம்ஹ்ம். சரி. ஓகேப்பா. சோ நாளைக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட்டிங் மட்டும் ம். பார்த்துருக்கோம். ம். நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பர்ப்பஸ், ம். காட் ம். ஓகே. சொன்னது இது எல்லாமே. சரி. நம்ம நாளைக்கு என்ன டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்? நாளைக்கு வந்து காட்ஸோட சாய்ஸ். ம்ஹ்ம். ஓகே. சாய்ஸ் ஆஃப் காட். ம்ஹ்ம். சில பாத்திரத்த வந்து கனமான பாத்திரமோ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. சரி. சரி. சரிங்க நம்ம. ஓகேப்பா. ம். ப்ரே பண்ணலாம்ப்பா. ம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சுதந்திர நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களை கொண்டு சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே கூட நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் சபையின் அழைப்பு என்ற பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் எங்கள் உள்ளங்களில் பதியவும், இந்த சபையின் அழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் பரிபூரணமாக அறிந்து கொண்டு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த புத்திர சுவிகாரத்தின் மகிமைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படி, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு, விசுவாச கிரியைகளை நாங்கள் செய்து, கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின இந்த வழியிலே நாங்கள் நடந்து, இந்த புத்திர சுவிகார மகிமைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி ஆமென். 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 ஓகே ஜெபின். ஓகே. சரி. சோ நம்ம நாளைக்கு ம்ஹ்ம். இது இந்த இப்ப எடுக்கிறது இன்னும் டீட்டெயிலா இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆமா. எடுத்தது இல்ல. இது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. ம். சரி. ஓகே. ம். ம். சரி. நாளைக்கு நம்ம சரிப்பா. பார்க்கலாம். நாளைக்கு நாம பார்க்கலாம். ம். பார்க்கலாம். பாய்.